நீங்க பாட்டு கோச்சுக்கிட்டு பொண்டாட்டியும் வேண்டாம் பையனும் வேண்டாம் சொல்லிட்டு வந்துட்டீங்களா? என் பொண்ணுக்கு எது என்ன வருது வேண்டாம்? அட அவர் மனசுக்குள்ள ஏதாவது இருக்குங்க, ஏற்பாடு பண்ணுவாரு. இனி என்னத்தை ஏற்பாடு பண்ணி என்னத்தை ஆக போகுது? என்னடி ஆச்சு பொண்ணுக்கு? இவங்க தூக்கிட்டு வரும்போதுதாங்க நானே பார்த்தேன். நான் தோட்டத்துல இருந்து வந்துட்டு இருந்தேன். வழியில மயக்கமா கிடந்தா, பக்கத்துல பார்த்தா அரளி விதை அரைச்சு வச்சிருந்தா, அதை சாப்பிட்டா போல இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நிச்சயமா இது கல்யாணம் ஏக்கன்னா. பொறுத்து பார்த்தேன் என் பொண்ணு வேற வழி இல்லாம கடைசியில இந்த முடிவுக்கு வந்து. ஏண்டா அவதான் அரளி விதை சாப்பிட்டுருக்கான்னு தெரியுமில்ல? இங்க ஏண்டா தூக்கிட்டு வந்தீங்க? நேரம் வைத்தியம் விட்டு போக வேண்டியதானே? இல்ல, அமாவாசை சொல்லி வைத்தியர் இங்கே கூட்டு சொல்லியிருக்கேன். சாப்பிட்டு 1/2 மணி நேரம் தான் ஆகுது. 3 மணி நேரத்துக்கு ஒண்ணும் ஆகாது பெரியப்பா. இதோ வைத்தியரை வந்துட்டாருங்க. என்ன அரளி விதை தானே? ஆமா. சாப்பிட்டு 1 மணி நேரம் ஆயிருக்குமா? கொஞ்சம் இரியா. இப்ப என் பொண்ணை எதுக்காக காப்பாத்தணும்? வாழ்க்கை புறம் விரல் சூப்பர் இருக்கா? அவ செத்து தொலையட்டும். அட நீங்க என்ன இந்த நேரத்துல இதெல்லாம் பேசிக்கிட்டே? நீங்க மருந்து கொடுங்க வைத்தியரை. யோ நிறுத்தியா? இந்த ஆளால என் பொண்ணோட வாழ்க்கையே கெட்டு போச்சு. இவரெல்லாம் ஒரு பெரிய மனுஷனா? இல்லையா? கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பெரிய மனுஷன் கிரிய மனுஷன் பின்ன என்னடா? பொண்ணை பெத்தவனா? அந்த துடிப்பு எனக்கு தான் தெரியும். உனக்கு அப்புறம் புரியும். இல்ல பார், முதல்ல மருந்து கொடுக்க சொல்லு. எதா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். தேவையில்லையா? கொடுத்த வார்த்தையை காப்பாத்துறா இருந்தா ராஜுக்குட்டி கையில காலில் விழுந்தாவது கூட்டு வந்து என் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட சொல்லு. அப்புறமா வேணும் மருந்து கொடுத்துக்கலாம். என்ன பேசுறீங்க? சாமி பூசாரி காலில் விழுதுதான். கொஞ்சம் இப்ப என்னையா? உன் பொண்ணுக்கு தேவை கல்யாணம், அவ்வளவுதானே? ஆமா ஆமா ஆமா. எங்க அண்ணன் கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக என் பையனை விட்டு உன் பொண்ணு கட்டுல தாலி கட்ட சொல்றேன். உன் பையனா? அது யாரவன்? கண்ண அமாவாசை வாமா. அப்பா இவனா? அமாவாசை பௌர்ணமின்னு இதுக்கு என் பொண்ணு சாகுறதே மேலு. ஏனுங்க பொண்ணு உசுறு இன்னும் 1 மணி நேரம் தானுங்க தாங்க. ஆனாலும் நீங்க ரொம்ப ஓவரா தான் போறீங்க. அண்ணன் மானத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக அவர் எவ்வளவு பெரிய மனசு பண்ணி தான் பையனே கல்யாணம் பண்ணி வைக்கிறேங்கிறாரு. ராஜுக்குட்டியை விட இவர் எந்த வகையில குறைஞ்சவர்? ராஜுக்குட்டியில கலெக்டரா படிச்சிருக்காப்ல. இவருக்காக விவசாயத்தை பத்தி கொஞ்சம் தெரியும். தூணத்து பிறகு என்ன குறைஞ்சு போயிட்டாரு? ஏயா தவறு அடிக்கிறதுக்கு தங்கத்திலே உலக்க கேக்குதோ? இல்ல சர்தாயா. ஆனா நெல்லுக்கும் புல்லுக்கும் வித்தியாசம் இல்லையா? என்னையா பெருசா நெல்லு புல்லுன்னுகிட்டு இவர் எடுத்து வளர்த்ததுனால ராஜுக்குட்டி நெல்லாயிட்டாரு. இல்லன்னா அவரும் புல்லு தானே. இப்ப எங்க பெரிய நினைச்சா இந்த புல்ல நெல்லாக்க முடியாதோ? ஐயோ நீங்க எல்லாம் புல்ல புடுங்கி நெல்லாக்குறதுக்குள்ள புல்ல சமாதியில புல்ல முளைச்சிரும் போல் இருக்கு. இவனுக்கு என்ன குறை இருக்கு? ராசுக்குட்டிக்கு உங்க மகங்கிற உரிமை இருக்கு. இவனுக்கு என்ன இருக்குன்னு வேண்டாம்? அவ்வளவுதானே? சரி, வர்ற வெள்ளிக்கிழமை இவனை ஓரறிய என் மகனை தத்தெடுத்து உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட சொல்றேன். வைத்தியரே, அந்த பொண்ணுக்கு மருந்து கொடுங்க. அத்தை புடவை போட்டு போமா. என்ன அப்படி பாக்குற? இனிமே எங்க ராஜாங்கம் தான். வர்ற வெள்ளிக்கிழமை எங்க பெரியப்பா என் தம்பி அமாவாசைய ஊரறிய தான் மகனு தத்தெடுக்க போறாரு. நாளைக்கு என்ன நடக்கும்னு இன்னைக்கு எப்படிங்க நாம முடிவு பண்ண? நான் என்னமோ கேள்விப்பட்டேனே, நெசந்தானா? பதில் சொல்லுங்க. ஆமா. நமக்கு பிறக்கலன்னு தெரிஞ்சும் கூட இன்னும் நம்மளத்தான் அப்பா அம்மான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. தன்னை பெத்த அப்பா அம்மா யாருன்னு இதுவரைக்கும் ஒரு வார்த்தை கூட கேட்கல. அவ இடத்துல இன்னொருத்தனா? இது பாருங்க, வயிறுங்கிறது யார் சோறு போட்டாலும் நிறைஞ்சிரும். ஆனா மனசு அப்படி இல்ல. உங்க சொத்து மொத்தத்தையும் யாருக்கு வேணாலும் எழுதி வச்சுக்கோங்க. ஆனா நமக்கு புள்ளேன்னு கொல்லி போடுற உரிமை நம்ம பிள்ளை ராசுக்குட்டிக்கு மட்டும்தான். அப்படி இல்ல, நீங்களும் இல்ல, நானும் இல்ல. எங்காத்தா போயிட்டு வர்ற? அப்பா கூட சண்டை போட்டு வந்தியா? இத பாரு, நாம சண்டை போட வேண்டியது அப்பம் கூட இல்ல, சித்தப்பம் கூட தான். ஏன்னா அந்த ஆள் ரொம்ப சாமர்த்தியமா காய் நகர்த்திட்டு இருக்கா. உண்மையில சாட்சியம் இல்ல ஆத்தா. இப்ப இருந்து நான் காய் நகர்த்துறேன். வெள்ளிக்கிழமை என்ன நடக்குது நீ வேடிக்கை பாரு. நிம்மதியா போ.
ஏங்க ஆத்தாளுக்காக உணர்ச்சி வசப்பட்டு பேசுனீங்களா இல்ல உண்மையிலே ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? ஏய், நீ போய் உன் துணியெல்லாம் எடுத்து ஒரு பெட்டியில போட்டு தயார் எடுத்து வை. இதெல்லாம் ஒரு ஐடியாவா? போடாங்க.